துணைவேந்தர் தேர்தல் குழுவை திரும்பப் பெற்றார் தமிழக கவர்னர் ரவி. இது மிகப்பெரிய சர்ச்சையாக அப்போது பேசப்படும் நிலையில் துணைவேந்தர் தேர்தல் குழுவை திரும்பப் பெற்றிருக்கிறார். துணைவேந்தர்களை தேர்வு செய்யும் விவகாரத்தில் தான் அமைத்த 3 தேர்தல் குழுக்களை திரும்பப் பெற்றார் தமிழ்நாடு ஆளுநர் ரவி. தொடர்ந்து தமிழக கவர்னர் ரவிக்கும் தமிழக அரசுக்கும் இடையேயான இந்த கருத்து மோதல் என்பது தொடர்ந்து கொண்டே வருகிறது. அதில் ஒன்றுதான் இந்த துணைவேந்தர்கள் தேர்வு விவகாரம். துணைவேந்தர்கள் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்கள் தேர்வு விவகாரத்தில் முழுக்க தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை தேர்வு செய்யும் வகையில் தமிழக கவர்னர் ரவி நடவடிக்கை மேற்கொண்டு வந்தார். அதற்கு தமிழக அரசின் தரப்பில் பல்வேறு எதிர்ப்புகளும் முன்வைக்கப்பட்டு துணைவேந்தர்களை பொறுத்தவரையில் முழுக்க முதலமைச்சரின் தலையீடில் தான் இருக்க வேண்டும் என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இப்படியாக 2 தரப்பிலும் கருத்து மோதல்கள் உச்சகட்டத்தை அடைந்த நிலையில் தற்போது அந்த முடிவை தமிழக கவர்னர் ரவி திரும்ப பெற்றிருக்கிறார். அதாவது துணைவேந்தர்களை தேர்வு செய்யும் விவகாரத்தில் தான் அமைத்த 3 தேர்தல் குழுக்களை திரும்ப பெற்றார் தமிழ்நாடு கவர்னர். 3 தேர்தல் குழுக்களை அமைத்திருந்தார். துணைவேந்தர்களை தேர்வு செய்யும் விவகாரத்தை பொறுத்தவரையில் தமிழக கவர்னர் ரவி 3 தேர்தல் குழுக்களை அமைத்திருந்தார். இந்நிலையில் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த காரணத்தால் இது திரும்ப பெற்றாரா அல்லது இதற்கு பின்னணியில் ஏதேனும் அரசியல் உள்ளதா என்பதையெல்லாம் தாண்டி அவர் ஏற்படுத்திய அந்த 3 தேர்தல் குழுவையே தமிழக கவர்னர் ரவி திரும்ப பெற்றிருக்கிறார். இதையடுத்து மீண்டும் அந்த துணைவேந்தர் தேர்வு பொறுத்தவரையில் ஏற்கனவே பின்பற்ற வந்த நடைமுறையை மீண்டும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.